ஓம் சிவாய போற்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று ஜோதிடத்தில் ஒருவரின் திருமணத்திற்கு பிறகு கிடைக்க வேண்டிய முதல் பாக்கியமே குழந்தை பாக்கியம். அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்காத நிலை, குழந்தை பாக்கியம் தாமதமான நிலை, அந்த குழந்தை பாக்கியத்தால் ஏற்படக்கூடிய புத்திர தோஷம், உங்கள் வாழ்வில் அந்த குழந்தை பாக்கியம் தடைப்பட காரணம் என்ன? அந்த தாக்கங்களும் பாதகங்களும் ஏற்பட காரணம் என்ன? உங்களின் கணவரிடம் பிரச்சனையா, மனைவியிடம் பிரச்சனையா, இல்லை உங்களின் ஜாதகத்தில் பிரச்சனையா என்று அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் இன்று ஏற்படுத்த இருக்கிறோம். நேயர்களே, நம் வீடியோ முழுவதும் பாருங்கள். எதனால் புத்திர தோஷம், எதனால் குழந்தைகள் பிறக்க தாமதமாகிறது, ஏன் இந்த பிரச்சனை உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்த இருக்கிறோம். நேயர்களே, கண்டிப்பாக முழுவதும் பாருங்கள். நாம் இன்று ஜோதிடத்தில் புத்திர தோஷம், புத்திரம் தாமதமான நிலை, புத்திரம் இல்லாத நிலை, அதை பற்றி பார்க்க இருக்கிறோம். நேயர்களே, இன்றைய நவீன காலகட்டத்தில் புத்திர தோஷம், புத்திர பாக்கியம் தாமதாவது, புத்திர இல்லாமல் பல இன்னல்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷம், மகிழ்ச்சி எதுவுமே குடும்பத்தில் இல்லாமல் ஒரு நிலை ஏற்பட்டு மனம் உளைச்சலாகி கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு அனைத்தும் இருந்தும், பொன் பொருள் பண்டம் வீடு மனை யோகம் ஆடம்பர வாழ்க்கை இருந்தும் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஏன் இந்த பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது? பலர் பல கோவில்களில் செல்கிறார்கள், பல பூஜைகள் செய்கிறார்கள் குழந்தை பாக்கியத்திற்காக. பல மருத்துவமனை செல்கிறார்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட மருத்துவரை பார்க்கிறார்கள். ஆனாலும் அந்த பாக்கியத்திற்கு ஒரு விடை கிடைக்கவில்லை. பலர் பல ஜோதிடரை நாடி செல்கிறார்கள். ஒரு புத்திரம் கிடைக்காத எங்கள் வாழ்வில், அந்த பாக்கியம் கிட்டாத எங்கள் வாழ்வில் என்று ஏங்குகிறார்கள். கணவரும் சரி, மனைவியும் சரி. இதற்கு உங்களின் கர்ம வினைதான் காரணமா, இல்லை புத்திர தோஷமே காரணமா? எதனால் உங்கள் வாழ்வில் இந்த தோஷம் ஏற்பட்டுள்ளது என்று நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நேயர்களே, நாம் இன்று ஜோதிடத்தில் புத்திர பாக்கியம் அமையாத நிலையை சொல்ல இருக்கிறோம். தற்போது 5ஆம் பாவம் புத்திர ஸ்தானம், அந்த ஸ்தானத்தை விரிவாக சரியாக பார்க்க வேண்டும். ஒருவருக்கு நன்றாக திருமணம் நடந்தும் நல்ல வளமான செழிப்பான வாழ்க்கை இருந்தும் புத்திர பாக்கியம் இல்லாத நிலை. ஏன்? புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உங்களின் ஜாதகத்தை 5ஆம் பாவத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். கணவனின் ஜாதகத்திலும் சரி, மனைவின் ஜாதகத்திலும் சரி, 5ஆம் பாவம் எப்படி இருக்கிறது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் இன்று காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசி எடுத்துக்கொள்ளும், லக்கணமாக குறிப்பிட்டுள்ளோம். இந்த வீட்டுக்கு 5ஆம் பாவம் என சூரியன். உங்களின் லக்னம் இது, ஜென்ம லக்னம், ஜென்ம ராசி, ஜென்ம லக்னத்தை வைத்து நாம் முதல் வீடு, 2ஆம் வீடு, 3ஆம் வீடு கணிக்க வேண்டும். அப்போ முதல் வீடு, 2ஆம் இடம், 5ஆம் இடம் எது என்றால் உங்கள் ஜென்ம லக்னத்துக்கு 5ஆம் இடம் இது. 5ஆம் கட்டம் எதுவே அதுவே 5ஆம் பாவம். 5ஆம் புத்திர ஸ்தானம், கௌரவ ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த ஸ்தானத்தில் உங்களுடைய கிரக அமைப்பு எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். உங்களின் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். இந்த 5ஆம் பாவத்தின் அதிபதி நன்றாக உள்ளாரா, இருக்கிறாரா நன்றாக, அல்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். சரியாக பார்க்க வேண்டும். இல்லை என்றால் உங்களிடம் அருகில் உள்ள நல்ல ஜோதிடரை நாடி தெரிந்து கொள்ளக்கூடிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. 5ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா, இல்லை ராகு கேது பகவானின் பாதிப்பில் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? 5ஆம் பாவம், 5ஆம் பாவத்தின் அதிபதி ராகு கேதுவோட பிடியில் இருக்கிறாரா? 5ஆம் பாவத்தின் அதிபதி 3, 6, 8, 12ஆம் பாவத்தில் மறைந்திருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். நேயர்களே,
5ஆம் பாவத்தின் அதிபதி ராகு கேதுவோடும் சேர்ந்து மாந்தியுடனும் இருக்கிறாரா? மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்குது, அந்த மாந்தியுடன் இருக்கிறாரா? அந்த சேர்க்கப்பட்டிருக்கிறாரா? பார்வையில் இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். இந்த அவ்வாறு இருந்தால் இந்த நாம் சொல்லுகின்ற இந்த அமைப்பெல்லாம் உங்களின் ஜாதகத்தில் இருந்தால் குழந்தை பாக்கியம் தாமதமாவது 100 மடங்கு உறுதி நேயர்களே. 5ஆம் பாவத்தின் அதிபதியான உங்களின் ஜாதகத்தை 5ஆம் பாவத்தின் அதிபதி 3, 6, 8, 12ஆம் பாவக்குள் இருக்கிறதா, மறைந்திருக்கிறதா என்றது பாருங்கள். அவ்வாறு இருந்தால் குழந்தை வாக்கியம் தாமதமாவதை கண்டிப்பாக பார்க்க முடியும். மேலும் உங்களின் ஜாதகத்தில் புத்திர காரகன் குரு பகவான் எவ்வாறு இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். குரு பகவான் 3, 6, 8, 12ஆம் வீட்டில் உங்களுடைய புத்திர ஸ்தானத்துக்கும் சரி, லக்னத்துக்கும் சரி மறைந்திருக்கிறாரா, பலம் இழந்திருக்கிறாரா, பலமாக இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். உங்கள் லக்னத்துக்கு அவர் பலமாக இருந்து விட்டால் புத்திரம் கண்டிப்பாக 100 மடங்கு புத்திர வாக்கியம் கிடைப்பது உறுதி. அவ்வாறு இந்த குரு உங்கள் புத்திர ஸ்தானத்துக்கும் லக்னத்துக்கும் பாவியாக இருந்து பலம் இயந்து இருந்தால், வக்ர நிலை உச்சம் நிலையில் கடகத்திலே இருந்தாலும் சரி, வக்ர நிலையில் இருந்தால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்காமல் ஒரு சூழ்நிலை ஏற்படுவதை பார்க்க முடியும். 5ஆம் பாவத்துக்கோ அல்லது லக்னத்துக்கோ கண்டிப்பாக நீங்கள் சரியாக பார்க்க வேண்டும். இந்த பாவ நிலையில் குரு மறைந்து விட்டால் புத்திர பாக்கியம் தாமதமாவதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும் நேயர்களே. 5ஆம் பாவவிடம் கோள்களால் பாதிப்பு உள்ளா இருந்தால், 5ஆம் பாவவிடம் அந்த 5ஆம் பாவத்துக்கு கோள்கள் பாவகோள்களால் பாதிப்பு உள்ளா இருந்தால், பாவகோள் சேர்க்கையோ பார்வையோ அந்த இடத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக குழந்தை வாக்கியம் தாமதமாவது உறுதி, இல்லாமல் இருப்பதையும் பார்க்க முடியும். ஏனென்றால் நாம் சொல்லுகின்றது ஓரளவு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. நாம் உங்களுக்கு ராசி கட்டத்தை வைத்தே சொல்ல இருக்கிறோம். உங்களின் ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுவே 5ஆம் பாவம், இந்த வீட்டுக்கு 5ஆம் பாவம். நாம் இந்த லக்கணத்துக்கு மேச ராசிக்கு எடுத்துக்கொண்டோம். மேச ராசிக்கு இந்த கிரகங்களை நாம் ஏன் குறிப்பிட்டுள்ளோம்னா அந்தந்த ராசிக்கு குறிப்பிட்டுள்ளோம். கடக ராசிக்கு சந்திரன், சிம்ம ராசிக்கு சூரியன், கன்னிக்கு புதனுக்கும் கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கு புதன் பகவான், தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு பகவான், கும்பம் மகரத்துக்கு சனி பகவான், விருச்சிகத்துக்கு மேசத்துக்கு செவ்வாய் பகவான், ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் சுக்கிர பகவான். நாம் நன்றாக அழகாக குறிப்பிட்டுள்ளோம். லக்னம் குறிப்பிட்டோம், மேச லக்னம். 5ஆம் இடம் சூரியன். அப்போ சூரியன் பலமாக இருக்க வேண்டும். சூரியன் காலபுருஷத்தபடி 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக வருகிறார். அப்போ சூரியன் உங்களின் ஜாதகத்தில் பலமாக ஆட்சி உச்சம் பெற்ற குழந்தை வாக்கியம் 100 மடங்கு உண்டு சத்தியம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒன்று சூரியனை பார்க்க வேண்டும், மற்றொரு கிரகமான புத்திர காரகன் குரு பகவானை பார்க்க வேண்டும். குரு பகவான் கெடாமல் இருந்து விட்டால், குரு பகவான் 3, 6, 8, 12ஆம் வீட்டில் மறையாமல் இருந்து விட்டால், உங்களின் ஜாதகத்தில் உங்கள் 5ஆம் பாவத்துக்கும் லக்கணத்துக்கும் குரு பகவான் பலமாக இருந்து விட்டால் குழந்தை வாக்கியம் கிடைப்பது 100 மடங்கு சத்தியம். அவ்வாறு இல்லாமல் குரு பாதிக்கப்பட்டிருந்தால் 3, 6, 8, 12ஆம் பாவாதிபதியோட தொடர்பும் நேரடி பார்வையிலும் பலமிழந்து மறைந்து நிறைந்து நீச்சம் பெற்றிருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைப்பது தாமதமான நிலை ஏற்பட்டே தீரும். ஒரு உதாரணத்துக்கு நாம் சொல்லியிருக்கோம் பாருங்கள். இதாம் 5ஆம் பாவம். இந்த 5ஆம் பாவாதிபதி 3இல் மறைந்து விட்டார். 3ஆம் இடத்தில் மறைந்து விட்டு நீச்சம் விடாகம், இவருடைய துலாம் ராசி நீச்ச விடாகம், மேச ராசி உச்ச விடாக சூரியனை பார்க்கப்படுகிறது. தன் 3ஆம் இடத்தில் நீச்சத்தில் உட்கார்ந்து இந்த உங்களுடைய ஸ்தானத்தில் இந்த சுக்கிரன் பரிவர்த்தனையே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சுக்கிரன் இங்கே உட்கார்ந்து விட்டார். அப்போ அந்த சுக்கிரன் தசைக்காலம் வரும்போது உங்களுக்கு யோகத்தை செய்வார நேயர்களே. அப்போ அந்த சுக்கிரனோட மறு கிரகமான வைத்துக்கொள்ளுங்க. சுக்கிரனின் நட்பு கிரகம் தான் சனி பகவான். இந்த சனி பகவானும் லிங்க் ஆகுது, இல்லை சனி பகவான் நேரடி பார்வையில் இருக்கிறது. அப்போ மற்றொரு கிரகமான புதனை சேர்க்க வேண்டாம், இந்த 2 கிரகங்களை சேர்த்து கொள்ளுங்கள். அப்போ பாருங்கள், சுக்கிரன் தசை 20 காலம் தசை வருடம் நடக்கிறது. உங்களுக்கு வைத்துக்கொள்ளும் மேஷ ராசியை வைத்துக்கொள்ளுங்கள், மேஷ லக்னமாக வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ 5ஆம் பாவம் சிம்ம ராசியாக வரும் உங்களுக்கு. அந்த 5ஆம் பாவத்துக்கு யாருடைய தசை நடக்குது? சுக்கிரன் 20 வருட தசை காலம் நடக்கிறது. குரு வைத்துக்கொள்ளுங்கள். இந்த 5ஆம் வீட்டுக்கு குரு போய் 6இல் உட்கார்ந்து விட்டார். நாம் சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு 3, 6, 8, 12ஆம் வரையக்கூடாது. குரு 6இல் உட்கார்ந்து விட்டார். அப்போ இந்த வீட்டுக்கு ஒரு பாவி உட்கார்ந்து 20 வருட தசைக்காலம் நடத்துகிறார் இந்த சுக்கிர பகவான். இந்த வீட்டுக்கு 6 கூடிய 7 உட்காந்து நேரடி பார்வை பார்க்கிறார். அப்போ பாருங்கள், ஒரு குற்றம் வந்து விட்டதா?
அப்போ உங்களை இந்த இந்த ஒரு குற்றம் இருந்தும் இந்த ஸ்தானாதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி எங்கே இருக்கிறார்? அப்போ அவர் நீச்சமான நிலையில் 3ஆம் வீட்டில் 3-8 இந்த ஸ்திர ராசிக்கு 3-8 மாரகஸ்தானம். இப்போ மாரக வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். அது நீச்சம் பெற்று பலம் ஏந்து இருக்கிறார். ஆகையால் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. இவ்வாறு கணிக்க வேண்டும் நேயர்களே. மற்றொரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சூரியனை எடுத்துக்கொள்ளுங்க. சூரியன் பலமாக ஆட்சி உச்சம் விட்டால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உண்டு. உங்களுக்கு குருவின் நிலை நன்றாக இருந்து விட்டால் புத்திர பாக்கியம் உண்டு. மற்றொரு நிலை, இந்த அதிபதி போய் 3, 6 இந்த வீட்டுக்கு 8ஆம் வீட்டிலும் இந்த வீட்டுக்கு 12ஆம் வீட்டிலும் மறையக்கூடாது. மறைந்து இந்த வீட்டுக்கு ராகுவோ கேதுவோ அந்த 5ஆம் வீட்டில் இருந்து விட்டால் ஒரு குற்றம் ஆட்டோமேட்டிக்காக வந்து விட்டது. ராகுவும் உட்காரக்கூடாது, கேதுவும் உட்காரக்கூடாது. அப்போ மாந்தியும் கூட சேர்ந்து உட்கார்ந்து விட்டால் கண்டிப்பாக தாமதமான புத்திர பாக்கியம் உருவாவதை பார்க்க முடியும். மற்றொரு குற்றம் வந்து விட்டதா? இப்போ ராகுவும் உட்கார ஒரு குற்றமாயிடும், கேதுவும் உட்கார்ந்தால் ஒரு குற்றமாயிடும், சேர்ந்து மாந்தியும் உட்கார்ந்தால் குற்றமாகும். இந்த ஒரு 3 கிரகங்கள் ஒரு கிரகம் உட்கார்ந்தாலும் அந்த இடம் பாதிக்கப்பட்டுவிடும் நேயர்களே. மற்றொரு இந்த வீட்டுக்கு 6 கூடியனும் உட்காரக்கூடாது, இந்த வீட்டுக்கு 8 கூடியனும் உட்காரக்கூடாது, இந்த வீட்டுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி உட்காரக்கூடாது. உட்கார்ந்து அந்த வீட்டு 5ஆம் வீட்டு உங்களின் ஜாதகத்தில் புத்திர ஸ்தானம் 5ஆம் வீட்டு அதிபதி மறைந்து இல்லை பாவ கோள்களால் தாக்கம் பெற்று இருந்தால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் ஏற்படுவது கடினமான ஒரு நிலை ஏற்படும். இவ்வாறு சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த வீட்டை மட்டும் 5ஆம் வீட்டு தன்னுடைய லக்னம் யோகமான நிலை இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கக்கூடாது. லக்னத்தையும் பார்க்க வேண்டும், 5ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டும். லக்னத்துக்கு எவ்வாறு கிரக அமைப்பு இருக்கிறது, 5ஆம் வீட்டுக்கு பாவங்கள் கோள்கள் எவ்வாறு இருக்கிறது, யோக கோள்கள் இருக்கிறதா, பாவங்கள் சேர்க்கப்பட்டு இருக்கிறதா என்பது சீர்தூக்கி பார்க்க வேண்டும். மற்றொரு யோகமான அந்த 5ஆம் பாவம் அதிபதி நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த வீட்டிலும் வைத்துக்கொள்ள இந்த 5ஆம் வீட்டு அதிபதி இந்த இடத்துல வந்து ராகு கேது உட்காந்துருக்கிறார்கள். இப்போ இந்த 5ஆம் வீட்டு அதிபதி ராகுவோட உட்காந்து கேது இங்கே உட்காருவார். எல்லாம் ஆப்போசிட்டில் கேது. இப்போ இந்த 5ஆம் வீட்டு வந்து கேதுவோட பின்னப்பட்டு இருக்கிறார். இப்போ இந்த வீட்டில் யார் உட்காந்து மாந்தி உட்காந்துருக்கிறார். இந்த வீட்டுக்கு யார் உட்காந்துருக்கா? மற்றொரு கிரகமான பாவி கிரகமான சந்திரன் உட்காந்துருக்கிறார். இந்த வீட்டுக்கு மற்றொரு பாவியான யார்? சனி பகவான் உட்காந்துருக்காரு. அப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுமா? அவ்வாறு இருந்தால் உண்டாகாது நேயர்களே. ஏன்னா உங்களுடைய அதிபதி கேதுவோட பின்னப்பட்டு அந்த இடத்துக்கு கேதுவின் தாக்கம் பலமாக இருந்து அவர் வலிமை இழந்து இருந்தால் அப்போது மற்றொரு கிரகமான இந்த வீட்டில் உட்காரும் கிரகங்கள் சனி பகவானும் சந்திர பகவானும் வலுவாக இருந்து கடுமையான தீமைகளை செய்து விடுவார்கள். அந்த இடத்தை பாழாகி விடுவார்கள். குழந்தை பாக்கியம் கொடுப்பது அவ்வளோ எளிதான விஷயம். நீங்கள் குழந்தை பெற்றால் அந்த குழந்தை நிலைப்பது இந்த உலகில் நிலைப்பது கடினம். ஏதோ ஒரு நோயால் அடிபட்டு நோயால் பிறக்கும்போது பிறக்கும்போது நீரில் கண்டத்தை கொடுத்து விடுவார் சந்திர பகவான். பிறக்கும்போது உடல் நரம்பு பிரச்சனை கொடுத்து விடுவார் சனி பகவான். அப்போ பிறக்கும்போதே பிரச்சனை கொடுத்து விடுவார். அப்போ பிறந்து இந்த உலகில் வாழ்வது கடினமான ஒரு செயலாயிடும். அவ்வாறு ஒரு யோகம் ஓரளவு இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் பாதிப்புகளை கொடுத்து விடுவார்கள். திருமண ஸ்தானத்துக்கும் சரி, உங்களுடைய 5ஆம் இடத்துக்கும் சரி நன்றாக கிரகம் அமைய வேண்டும். திருமணத்தையும் பார்த்து விடுங்கள். 7ஆம் இடம் திருமண இடம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 7ஆம் இடம் திருமணம், இந்த 7ஆம் இடம் திருமணத்துக்கு திருமண அதிபதி போய் 6லும் மறந்து விட்டார், இல்லை 8லும் மறந்து விட்டார், இல்லை 12ஆம் வீட்டிலும் மறந்து விட்டார், 3ஆம் வீட்டிலும் மறந்து விட்டார். வைத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இது திருமண ஸ்தானம். இந்த திருமண ஸ்தானாதிபதி எந்த இடத்துல உட்காரக்கூடாது? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த திருமண ஸ்தானாதிபதி 6ல் உட்காந்து விட்டார். அப்போ லக்னத்துக்கு 7 கூடியும் போய் இல்லை திருமண ஸ்தானாதிபதி எங்கே உட்காந்து பாருங்கள். இந்த வீட்டு அதிபதி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க நேயர்களே. திருமண ஸ்தானாதிபதி 6ல் மறந்து விட்டார். அப்போ லக்னத்துக்கும் இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு 7 கூடியும் போய் 12ல் உட்காந்து விட்டார். அப்போ திருமணமே உங்களுக்கு ஒரு பாதகமான நிலை ஏற்படும். அப்போ அந்த கிரக அமைப்பு வீச்சடைஞ்சு இந்த இடத்துல ராகு கேதுவோட ஏதோ ஒரு தீய கிரகங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து விட்டால் திருமண சந்தோஷமே இல்லாமல் போயிடும் உங்களுக்கு. நேயர்களே, யாரும் சொல்லாத ஒரு விஷயம் திரும்பி மறுபடியும் சொல்ல இருக்கிறோம். திருமணம் ஆகி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்க வேண்டுமென்றால் இருவருக்கும் தாம்பத்திய சுகம் இருக்க வேண்டும். அந்த தாம்பத்திய சுகம் நன்றாக அமைய வேண்டுமென்றால் 3ஆம் இடத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். 3ஆம் இடத்தை மட்டுமல்ல, சுக்கிரனையும் பார்க்க வேண்டும். இந்த 2 கிரகங்களையும் பார்த்தால் மட்டுமே ஒரு அந்யோன தாம்பத்திய சுகத்தோடு ஒரு அழகான குழந்தை பிறக்கும்.
5ஆம் இடத்தை மட்டும் பார்த்து விட்டால் போதாது. உங்களுக்கு இந்த பாக்கியம் இருக்கிறதா? முதலில் நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியம் இருக்கா? ஒருவருக்கு ஒரு உடல் அளவிலும் மனதளவிலும் நீங்கள் ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா? முதலில் இதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். 3ஆம் பாவம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பாவம் மேஷ லக்னத்துக்கு 3ஆம் பாவம் எடுத்துக்கொள்வோம். மிதுன ராசி 3ஆம் பாவம். இந்த மிதுன ராசி அதிபதி 3க்குரியவன் போய் 12லோ 3, 6, 8, 12ஆம் வீட்டில் மறைந்து விட்டாலோ நீச்சம் பெற்று இருந்தாலோ இந்த வீட்டில் பாருங்கள் நன்றாக கவனித்த ராகு கேதுவோட சம்பந்தம் ஏற்பட்டோ இல்லை ராகு கேது ஏதோ ஒரு இந்த ஸ்தான அதிபதி ராகு கேதுவோடு பின்னப்பட்டு செருக்கப்பட்டு இருந்து விட்டால் அந்த தாம்பத்திய சுகம் இல்லாமல் இருப்பதை பார்க்க முடியும். எவருடைய ஜாதகத்துக்கு கணவன் ஜாதகம் மனைவின் ஜாதகம் யாருக்கோ ஒருவருக்கு இருந்து விட்டாலோ கண்டிப்பாக ஒருவருக்கு செக்ஸில் நேர்களை சொல்லுகிறேன்ற வருத்தப்பட வேண்டாம். செக்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். தாம்பத்தியம் என்று சொல்லுகின்ற அந்த பிரச்சனை கடினமான தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். ஒருவருக்கு ஆசைகள் அதிகமாக இருந்தாலும் ஒருவர் அதை வெறுக்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்போது அந்த தாம்பத்தியமான கிடைக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட சுகம் கிடைக்காமல் போவதை பார்க்க முடியும். ஆகையால் ஒருவர் ஜாதகத்தில் 3ஆம் இடத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். 3ஆம் வீட்டு அதிபதி நீச்சம் பெற்றிருந்தால் தாம்பத்தியம் கண்டிப்பாக சுகத்தில் பாதிப்பு ஏற்படும். 3ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டுக்கு 3, 6, 8, 12ஆம் வீட்டிலிருந்து அந்த 3, 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதி சம்பந்தப்பட்டு அந்த 3ஆம் வீட்டுக்கு சம்பந்தப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக தாம்பத்திய சுகம் பாதிப்பு ஏற்படுவதை பார்க்க முடியும். இந்த நிலைகள்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். 3ஆம் வீட்டுக்கு பாவிகள் 3ஆம் வீட்டுக்கு எந்த அதிபதி 3ஆம் வீடு இந்த வீடு பாவிகள் சொல்லுகின்ற அந்த வீட்டுக்கு யார் பாவி? குருவே பாவி. இந்த வீட்டுக்கு 7 கூடியவன் பாவியாக வருவார். இந்த வீட்டுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி 7, 11 மாரக பாதகாதிபதி வந்துடுவார். அந்த மாரக பாதகாதிபதியும் உட்காரக்கூடாது. அவ்வாறு உட்கார்ந்து உங்களுக்கு அந்த 3ஆம் வீட்டு அதிபதி பலம் இருந்து விட்டால் அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 3ஆம் வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்காமல் போய்விடும். மற்றொரு கிரகமான சுக்கிரனையும் பார்க்க வேண்டும். சுக்கிரன் தான் முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறது நேயர்களே. குரு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு சுக்கிரனும் முக்கியம். குரு தனக்காரகன். உங்களுக்கு குரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பார். அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையில் தாம்பத்திய சுகத்தோடு இன்பமான வாழ்க்கையை ஆடம்பர வாழ்க்கையை கொடுப்பவர் அந்த சுக்கிர பகவானே ஆவார். அப்போ அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பலமாக இருக்க வேண்டும். எவர் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் இழந்து தீய பாதகமான கிரகங்களில் தாக்கத்தில் ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக உங்களால் பாருங்கள், அவர்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் 100 மடங்கு பார்க்கலாம் அவருடைய ஜாதகத்தில். சிலர் பெண்கள் மோகம் அதிகமாக இருப்பார்கள். தீய கிரகங்கள் பாதிக்கப்படும் போது தாக்கங்கள் இருக்கும்போது பெண்களின் நாட்டம் அதிகமாக ஏற்பட்டு தவறான வழிகள் சென்று விடுவார்கள். பெண்களால் இருந்தால் ஆண்களின் நாட்டம் ஏற்பட்டு தவறான வழிகள் சென்று விடுவார்கள். அதே அந்த சுக்கிரன் வீக்கா பலம் இழந்திருக்கும் போது நேயர்களே பலம் இழந்திருக்கும் போது கண்டிப்பாக அந்த தாம்பத்திய சுகம் இல்லாமல் ஏற்படக்கூடிய பிரச்சனையை பார்க்க முடியும். ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பான இன்பமான வாழ்க்கை அந்யோன வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிர பகவான் பலமாக இருக்க வேண்டும். அவர் பலமாக முழுவதும் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, 70%, 60% பலமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நீச்சம் பெற்றிருந்தோ அவ்வாறு இல்லை தீய கிரகங்களும் பாதிக்கப்பட்டு இருந்தாலோ உங்களின் ஜாதகத்தில் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். சுக்கிர பகவான் கடுமையான தாக்கத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக பாவங்களுக்கு இந்த 3ஆம் பாவம் பாதிக்கப்படும். இப்போ தாம்பத்திய சுகம் பாதிக்கப்படும். பெண்களுக்கு கண்டிப்பாக மாதவிடாய் பிரச்சனை கொடுப்பார். அதிகமாக இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை அடிக்கடி சிலருக்கு அடிக்கடி இந்த பிரச்சனை ஏற்படுவதை பார்க்க முடியும். அந்த பிரச்சனையெல்லாம் கொடுத்து விடுவார் அந்த சுக்கிர பகவான். ஆண்களுக்கு இனப்பெருக்க சம்மந்தப்பட்ட ஒரு நோயை கொடுப்பார். ஆண்மையை இழக்கக்கூடிய தன்மையை கொடுத்து விடுவார். உடலில் ஏதோ ஒரு மர்ம நோய் தாக்கப்படுவதை பார்க்க முடியும். அடி வயிற்றில் பிரச்சனை ஏற்படுவதை பார்க்க முடியும். நீரின் சிறுநீரக பிரச்சனை ஏற்படுவதை பார்க்க முடியும். கிட்னி பிரச்சனை ஏற்படுவதை பார்க்கும். ஆண்களுக்கு இந்த கடினமான நோய்களை கொடுத்து விடுவார். இதை வெளியே சொல்ல முடியாமலும் டாக்டரிடம் காட்ட முடியாமலும் இது வெளியே சொன்னால் நாமே அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று மனதில் ஆண்கள் அதை உள்ளுக்குள்ளே போட்டு வைத்து கண்டிப்பாக கடினமான ஒரு சூழ்நிலை காலத்தை கழிப்பதை பார்க்க முடியும். இவ்வாறு சுக்கிர பகவான் பலமாக இருக்க வேண்டும். நேர்களே ஜாதகத்தில் சுக்கிர பகவான் பலம் ஏந்திருக்கக்கூடாது. குருவும் புத்திர ஸ்தானத்துக்கு இவர்கள்லாம் முக்கியமான கிரகம். புத்திரனும் சுக்கிரனும் நல்லா இருக்கணும், குரு பகவானும் நல்லா இருக்கணும், சூரியனும் நல்லா இருக்கணும்.
இந்த கிரகங்கள்லாம் வலுவாக இருந்தவங்களாம் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக 100 மடங்கு உங்களுக்கு சத்தியம் கிடைக்கும். உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி நல்லா பலமாக இருந்து விட்டால் நல்ல ஒரு தாம்பத்தியமாக அந்யோன வாழ்க்கை வாய்ந்த அழகான புத்திர பாக்கியம் கிடைப்பது உறுதி. இந்த கிரக அமைப்பும் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருந்தால் ஒரு திருமண ஸ்தானாதிபதி பாதிக்கப்பட்ட திருமணம் ஆவதே கடிதம். திருமணம் ஆகி கண்டிப்பாக பிரச்சனை இருப்பதை பார்க்க முடியும். அதே 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் திருமணம் ஆகி வளமான செழிப்பான சந்தோஷம் மிகப்பெரிய ஆடம்பரமான கல்யாணம் பண்ணியிருந்தாலும் தாம்பத்தியம் சுகம் இல்லாமல் இருப்பதை பார்க்க முடியும். ஒருவருக்கு இருக்கும், ஒருவருக்கு இல்லாமல் இருக்கும். அதனால் மன உளைச்சல் வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவதை பார்க்க முடியும். அவ்வாறு அந்த நிலையும் நன்றாக இருந்து விட்டால் 5ஆம் பாவத்தை பார்க்க முடியும். நல்ல ஒரு புத்திர கிடைக்க வேண்டும் என்றால் 5ஆம் பாவம் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த 5ஆம் பாவம் அதிபதி கெடாமல் இருக்க வேண்டும். சூரியன் போய் தன்னுடைய நீச்ச நிலையில் 5ஆம் பாவ அதிபதி எடுத்துக்கொள்ளும். உங்களின் ஜாதகத்தில் நீச்ச நிலையில் இருக்கக்கூடாது. 3, 6, 8, 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது. அந்த 3, 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடாது. இந்த 5ஆம் பாவத்துக்கு அதிபதி ராகு கேதோட பின்னக்கூடாது. மாந்தியுடன் பெற்றக்கூடாது. 5ஆம் வீட்டு அதிபதி மற்ற கிரகங்கள் பாவ கிரகங்கள் அவர் உட்கார்ந்த வீட்டுக்கு சரராசியோ ஸ்திரராசியோ உபயராசியோ எந்த ராசியாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு பாவத்தை செய்யக்கூடிய கொடூரமான தீமைகளை செய்யக்கூடிய பாதகம் மாரகாதிபதி கூட சேர்க்கப்பட்டு இருக்கக்கூடாது. அவ்வாறு இந்த நாம் சொல்லுகின்ற அமைப்பெல்லாம் இருந்து விட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு தாமதமான புத்திர பாக்கியம் சிலருக்கு இல்லாமல் போவதை பார்க்க முடியும். இல்லாத போவர்கள் யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போன்ற 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும். நல்ல ஒரு தாம்பத்திய சுகம் இல்லாமல் இருப்பார்கள். மற்றவர்கள் யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத போகும்னா 7ஆம் இடம் திருமண வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த 2 இடத்தை முதலில் சீர்தூக்கி பாருங்கள். அடுத்த இடமான 3ஆம் இடம் 5ஆம் இட பாவத்தை சீர்தூக்கி பாருங்கள். 5ஆம் பாவத்தை பார்த்து விட்டு நன்றாக அமைந்த இந்த 3 பாவங்கள் உங்களுக்கு நன்றாக அமைந்து விட்டாலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் 100 மடங்கு கிடைப்பது உறுதி நேயர்களே, சத்தியம் நிச்சயம் நேயர்களே. இதுவே உண்மை. இதுவே ஜாதகத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய நிலை. இந்த நிலையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து விட்டால் உங்கள் கிரகத்துக்கும் உங்கள் நேரத்துக்கும் உங்களுடைய ஸ்தான அதிபதிக்கும் உங்களுடைய ராசி அதிபதிக்கும் கிரக அமைப்பு எவ்வாறு இருக்கிறது, 5ஆம் பாவம் எவ்வாறு இருக்கிறது, 5ஆம் பாவத்தின் அதிபதி எவ்வாறு இருக்கிறார், உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறாரா, பாவகோள்களும் பாதகங்களையும் தரக்கூடிய கோள்களும் சேர்க்கையோ பார்வையோ இன்றி தாக்கங்களும் ஏற்படாத நிலையில் இருக்கிறாரா என்று நீங்கள் சீர்தூக்கி பார்த்து விட்டாலே உங்களின் ஜாதகத்தில் கண்டிப்பாக அந்த புத்திர பாக்கியம் நிலை தாமதமான நிலை புத்திர தோஷம் ஏற்பட்டு இருக்கிற நிலை கண்டிப்பாக நீங்கள் எளிதாக கண்டறிய முடியும். அதை எளிதாக நீங்கள் அறியக்கூடிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி தந்துள்ளோம் என்று நம்முடைய வீடியோ பார்க்கும் எவ்வளோ இருந்தாலும் கண்டிப்பாக எளிதாக புரியக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி தந்திருக்கோம். புரியவில்லையா, உங்களின் ஜாதகத்தில் உங்களுக்கு புரியவில்லையா, உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லையா, உங்களின் ஜாதகத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பல மாதங்கள் பல வருடங்கள் கழித்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வேதனை மன உளைச்சலும் வேதனை அதிகமான நிலை மிக யாரிடம் சொல்ல முடியாத ஒரு நிலை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் எந்த தசை காலத்தில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் என்பதை நம்ம துல்லியமாக சொல்லுவோம். கவலை வேண்டாம். நடக்கும் தசையும் நீங்கள் பார்க்க வேண்டும். நடக்கும் 5ஆம் பாவத்துக்கு நடக்கும் தசையை நீங்கள் கணிக்க வேண்டும். பாவியான திசையா, மரணத்துக்கு பாதகம் மாரகாதிபதி என்ற மரணத்துக்கு ஈக்குவலான திசையா, இப்போ மரணத்துக்கு ஈக்குவலான 3, 8 பாதக மாரகாதிபதினா இந்த மரணத்துக்கு ஈக்குவலான ஒரு தண்டனை கொடுப்பார். அந்த தண்டனை என்றால் உங்களால் சகிக்க முடியாது. குழந்தை இல்லாத ஒரு பாக்கியம் மற்றவர்கள் அருகில் உள்ளவர்கள் எவ்வளவு பேசுவார்கள். அந்த வெளியே தலை காற்று கூட சிலர் வருத்தப்படுவார்கள். அந்த 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாதவர்களும் மனதில் பல மடங்கு வலிகள் வைத்திருப்பார்கள். அந்த வலியை கொடுத்து விடுவார். சிலருக்கு எந்த வகையில் அவரை தாக்க வேண்டும் அந்த வகையில் முறையாக அந்த தசை காலத்தில் கடினமான தாக்கங்களை கொடுத்து விடுவார்கள். ஆகிய நீங்கள் நாம் சொல்லுகின்ற அமைப்பையும் பார்க்க வேண்டும், நடக்கும் தசைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்த்தால் மட்டுமே எந்த காரணத்தால் நம்மளுக்கு இந்த தோஷங்கள் ஏற்பட்டு இருக்கிறது, என்ன காரணத்தால் அந்த புத்திர பாக்கியம் தடைபட்டு இருக்கிறது, இதுதான் காரணம், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் நேயர்களே.
மற்றவர்கள் நீங்கள் ஜாதகத்தை பார்த்து ஏமாற வேண்டாம். சிலர் சொல்லிவிடுவார்கள், இந்த கோயிலுக்கு சென்று வாருங்கள், கோயிலுக்கு செல்லுங்கள், பூஜைகள் செய்துங்கள். நாம் மறுக்கவில்லை. ஆனால் எல்லாம் சொல்லுகிற அன்று நீங்கள் ஏதோ தானம் செய்ய வேண்டாம். நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பாருங்கள். 3ஆம் இடத்தை சீர்தூக்கி பாருங்கள், திருமணஸ்தானத்தை சீர்தூக்கி பாருங்கள், உங்களுடைய 5ஆம் பாவத்தை சீர்தூக்கி, இந்த 3 இடத்தை பார்த்து விடுங்கள். கண்டிப்பாக இந்த 3 இடம் உங்களுக்கு கிரகங்கள் நன்றாக இல்லாமல் இருந்தாலும் குரு ஒருவரே நன்றாக இருந்து விட்டால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உண்டு. சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் புத்திர பாக்கியம் உண்டு. சுக்கிரன் வளமாக இருந்து விட்டால் நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கை உண்டு. இந்த 3 கிரகங்களும் முக்கியம். இந்த 3 கிரகங்களும் பாதிக்கப்பட்டிருந்தால் புத்திர பாக்கியம் இல்லாத நிலை கண்டிப்பாக பார்க்க முடியும். புத்திர பாக்கியம் இந்த ஜென்மத்தில், இந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த பாக்கியம் உங்களுக்கு கிட்டாத நிலை ஏற்படுவதை பார்க்க முடியும். ஆகையால் உங்களின் ஜாதகத்தில் பார்க்க வேண்டியது நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நேயர்களே, எதை நாம் எளிதாக புரியக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துள்ளோம். கண்டிப்பாக உங்களுக்கு அனைவருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களின் ஜாதகத்தில் விரிவாக நீங்கள் எடுத்து பாருங்கள். நாம் சொல்லுகின்ற அமைப்பு, வீடியோ பார்த்து ஒவ்வொரு வரியாக பாருங்கள். நாம் சொல்லுகின்ற அமைப்பு கரெக்டாக இருக்கிறதா, அதில் ஏதோ பிரச்சனைகள் இருக்கிறதா, இந்த பிரச்சனைகள் புரியவில்லையா, அறிய உங்களுக்கு முயற்சி செய்யுங்கள். அவ்வாறும் அறிய முடியவில்லையா, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உதவிட கண்டிப்பாக கடமைப்பட்டிருப்பேன். ஆகையால் நம் வீடியோ பிடித்திருந்த நேரிலே உங்களுடைய நன்றி ஆதரவை தாருங்கள். அதற்கு நாம் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நேயர்களே. நம் வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நம்ம வீடியோ பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் கேட்டுக்கொள்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதன் பிறகு நம்ம வீடியோ பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீடியோ வெளியிட்டு வந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வீடியோ மிக முக்கியமான வீடியோ. உங்கள் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை எவ்வாறு இந்த உலகில் இந்த நவகிரகங்கள் எவ்வளவு முக்கியம், இந்த ஜோதிடம் எவ்வளவு முக்கியம் என்று உங்களுக்கு அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி தந்து கொண்டே வருகிறோம். ஆகையால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் உங்களிடம் வந்து சேரும். உங்களுக்கு அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி தருகிறோம். நீங்கள் வெளியே செல்ல வேண்டாம், யாரிடமும் ஜோதிடரை நாடி செல்ல வேண்டாம், என்னையும் நாடி நீங்கள் வர வேண்டாம். உங்களுடைய உட்கார்ந்த வீட்டிலே இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு அனைத்தும் புரிய வரும். ஒவ்வொரு வீடியோவும் நம்ம வீடியோ எடுத்து பாருங்கள். என்ன தோஷம், ராகுகேது தோஷமா, மற்ற கிரகங்கள் செவ்வாய் தோஷமா, சனி பகவானின் தோஷமா, இல்லை குரு பகவானின் தோஷமா, அனைத்து கிரகங்களும் தோஷ நிலையில் உள்ளது. வக்ர நிலையில், தரக்கூடிய நிலையில் கிரகணம் தோஷத்தில் இருக்கும். அனைத்து நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு புரிய வரும் எந்த நிலையில் இந்த கிரக அமைப்பு அமைந்திருக்கிறது, நன்மைகளை செய்யக்கூடிய நிலையிலா, தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் உள்ளதா என்று அறியக்கூடிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி தந்துள்ளோம். நன்றி. வீடியோ பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.